ராதிகா, நீங்க அந்த குங்குமச்சிமிழை எடுத்து தேவா கிட்ட கொடுங்க. அவர் அந்த குங்குமத்தை எடுத்து உங்க நெத்தியில இட்டு அவரு அதுக்கான முறைய முதல்ல முடிக்கட்டும். माताराम जी, माताराम जी, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது பாருங்கம்மா, மாப்பிள்ளை தம்பி சொல்றது சரிதான். வேற யாரோ ஒரு பொண்ணு நெத்தியில மாப்பிள்ளை குங்குமம் வைக்கிறது எப்படி முறையாகும்? மாப்பிள்ளை, நீங்க உங்க விதிமுறைப்படி பூஜைகளை ஆரம்பிச்சு செய்யுங்க. அடுத்தவங்க யாரை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். ராதிகா, தேவானா, தேவா, தேவா, இங்க பாரு. என்னாச்சு உனக்கு? இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது பேசு தேவா. பூஜையில உட்கார்ந்திருந்த உனக்கு என்னாச்சு திடீர்னு? இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கே தெரியல எனக்கு என்னாச்சுன்னு. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஏதோ திடீர்னு நினைவுகள் வந்தது. நினைவுகளா? நினைவுகளா? எந்த மாதிரி நினைவுகள்? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? சொல்லுங்க, எந்த மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஞாபகம் வருதா? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த மடத்துக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஆமா தேவா, நீங்க வந்திருக்க இந்த மடத்தை கட்டினதே நீதானே? ஆமாண்ணே, இங்க எவ்வளவு பூஜை பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பூஜையா? இங்க ஏதோ நான் பூஜை பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்க ஏதோ யாகம் நடந்தது. அதுல நான் ஒரு பசுமாட்டை நான் அலங்கரிச்சு ஆமா அத நான் இங்க வரைக்கும் ஆமா கொண்டு ஆமா வந்து என்ன ஞாபகப்படுத்தி பாருக்கா. நீங்க சொல்ற மாதிரி நாம கோமாதாவை அலங்கரிச்சு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் தானம் கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் வருதா? சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நான் ஒரு சின்ன குளத்தை பார்த்தேன். குளிக்கிற அது இடம். எனக்கு சரியா தெரியல. யாரோ ஒரு பொண்ணு மேல எதையோ ஊத்திக்கிட்டு இருக்கு. அங்கதான் நீங்க என் தலையில தண்ணி ஊத்தி விட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா நேரம் வந்துரும். ஞாபகப்படுத்து தேவா, ஞாபகப்படுத்து. ஞாபகப்படுத்தி பாருப்பா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். ஆமா, போதை நிறுத்துங்க. ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசிக்கிட்டு அவர் எவ்வளவு பதட்டமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆளாளுக்கு வாய்க்கு வந்தது கத்துறீங்க. நான் மாத்தாராம்ஜி கிட்ட கொஞ்சம் தனியா பேசி ஆகணும். போய் பேசுப்பா, போ. சொல்லுங்க மாப்பிள்ளை தம்பி, என்கிட்ட என்ன தனியா பேசணும் நீங்க? மாத்தாராம்ஜி, இப்ப நடந்ததெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில எனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. ஆனா இதெல்லாம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்கவே முடியாத. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நிச்சயம் மாப்பிள்ளை தம்பி, நிச்சயமா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஓய்வு தேவை. நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தாரு அந்த அபய மாப்பிள்ள? கவலைப்படுற மாதிரி எதுவும் சொல்லல ரஜன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நாம எல்லாரும் திரும்பி ஆக்ராக்கே போயிடலாம். அந்த ராதிகா அபயோட பழைய நினைவுகளை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்ன நடக்குமோ? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தேவையில்லாம அபய மகா பண்டிதர் அது இதுன்னு சொல்லி நீங்க தேவையில்லாம ராதிகாவை அவர் கூட நெருங்க விடுறீங்க. குட்டிமா சொல்றது சரிதாம்மா. இப்ப மட்டும் அவர் ஞாபகம் வந்துடுச்சுன்னா நம்ம நிலைமை என்னவோ நினைச்சு பாருங்க. ஆனா ஞாபகத்தை வர விட்டாதானே ரஜன். அவருக்கு முழுமையான நினைவுகள் வர்றதுக்கு முன்னால நம்ம கனிகாவுக்கும் தேவாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்.
ஆனா அம்மா அது ஆனா அபய மாப்பிள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா கனிகா கூட கல்யாணம் ஆன மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. திரும்ப அவர் கல்யாணம் பண்றதுக்கு அவர் எப்படி சம்மதிப்பார்னு சொல்லுங்க. நிறுத்து. மாப்பிள்ளை தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எதை செய்யுங்கன்னு சொன்னாலும் நிச்சயமா அதை அவர் செய்வாரு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் எனக்குள்ள இருக்கிறத தெளிவாக்காம விட மாட்டேன். என்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது எனக்கு முக்கியமான ஒண்ணு. என் நினைவுகள் போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அப்ப என் கூட இருந்தாங்க, சில உருவங்கள் என் நினைவுக்கு வருது இல்லையா, அவங்க யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஆமாப்பா, இன்னொரு விஷயமும் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த பண்டிதர் குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ராதிகாவுக்கும் என்ன உறவுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் நாங்க யாரும் உங்ககிட்ட பொய் சொல்லலன்னு. அன்னைக்கு நீங்க என்ன கண்டிப்பா நம்புவீங்க. நீங்க தான் என் புருஷங்கிறது. இல்ல பாட்டி, நான் நல்லா இருக்கேன். எனக்கு தெரியும் தேவா இல்லாதது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க நான் தான் தேவான்னு நினைச்சுக்காதீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தையும் என் நம்பிக்கையும் நிரூபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். தேவா, அது பாரு, இப்போ உனக்கு ஓய்வு ரொம்ப தேவை. வீட்டுக்கு போலாமா? வாங்க போலாம். நான் நல்லா இருக்கேன். முடிஞ்சிடுச்சா சின்ன மருமகளே? போதும், வா போலாம். இந்த பூஜை தட்டை எடுத்துக்கிட்டு நாம இப்ப எல்லாரும் தோட்டத்துக்கு போலாம். நம்ம சம்பிரதாயப்படி நீ நட்சத்திரங்களை பார்த்து தேவா கையால இந்த விரதத்தை முடிச்சுக்க. வா. அவரு கனிகா விரதத்தை முடிச்சு வைக்கணும்ல, அதனால அவரை நான் மேல கூட்டிட்டு போறேன். நீங்க எங்க கூப்பிடுறீங்க அவரை? ஓ, அதுக்கா? ராதிகா விரதத்தை அவர் முடிச்சு வைக்கணுமா? புருஷன் இல்லாம விரதத்தை ஆரம்பிச்சாங்களே, அதுக்கு ஏன் முடிக்க அவர் வரணும்? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எல்லாரும் அப்பப்போ மறந்து போயிடுறீங்க. நாம எப்பவுமே இந்த நாடகத்தை வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. வீட்டுக்குள்ள ஒண்ணு என்னன்னு தெரியும்ல, அவரு என்னோட மாப்பிள்ளை தம்பி மட்டும்தான். அவருக்கும் வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் வேற எந்த விதமான உறவும் கிடையாது. அபய், எனக்கு நல்லா தெரியும் உங்களை கட்டாயப்படுத்தி தானே இந்த பூஜையில உட்கார வச்சாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது அபய், உங்களை அந்த பூஜையில வேற ஒருத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து என் மனசு எவ்வளவு கவலைப்பட்டது தெரியுமா? ஆனா அபய், இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும்ல நீங்க தேவா கிடையாதுன்னு. என்னோட கணவர் அபய். அப்போ இந்த விரதத்தை உங்க கையால முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு.
வாங்க அபய், உங்க கையால தண்ணி கொடுத்து இந்த விரதத்தை முடிச்சிருங்க. போலாமா மாப்பிள்ளை தம்பி? வாங்க, நான் என்னோட விரதத்தை முடிச்சுக்கிறேன். என்னாச்சுமா? ராதிகா, என்னாச்சு? ராதிகா, என்னாச்சு? தண்ணி கொடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வாங்க. இந்த மாதிரி நாடகம் ஆடுறதை விடவே மாட்டியா? எப்பதான் நீ என் புருஷனை விட்டு விலகி போவ? அப்புறம் நீ இந்த மாதிரி தேவையில்லாம நாடகம் ஆடிட்டு இருக்காத. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு எந்த விதமான மயக்கமும் வரலன்னு. கணிகா, எங்க சின்ன மருமக நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. விரதமே இல்லாம போய் சொல்லிக்கிட்டு விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு. காலையில இருந்து இந்த பொண்ணு எப்படி விரதம் இருக்கா தெரியுமா? பச்சை தண்ணி கூட அவ பல்லுல இன்னும் படல. இது ஒன்னும் அவளுக்கு புதுசு இல்ல. அப்ப ராதிகாவுக்கு எதுக்காக இப்ப மயக்கம் வந்ததுன்னு சொல்றீங்க? அதை நீங்க பாத்துக்கங்க, எங்களுக்கு என்ன. மாப்பிள்ளை தம்பி வாங்க, கனிகா விரதத்தை முடிக்கணும். நீ உள்ள வாமா, நாம போய் விரதத்தை முடிக்கலாம். ராதிகா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? வேணும்னு டாக்டர் வர சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க மாப்பிள்ளை தம்பி, சீக்கிரம் வந்து கனிகா விரதத்தை முடிச்சு வைங்க. ராதிகா, நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். Thank you.
நான்